பிக் பாஸ் வீட்ல ஃபேமிலி ரவுண்ட் வச்சு ஒரே கியூட் மூமெண்ட்ஸா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல வெளியிருந்து வந்தவங்க சில சில விஷயங்கள் சொன்னங்காட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சில சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது என்ன, யாரெல்லாம் என்ன பேசிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மாயாவும் பூர்ணிமா வந்து பேசிட்டு இருக்கும்போது மாயா பூர்ணிமா கிட்ட சரண வைக்கிறவங்க தங்கச்சிங்கிட்ட வந்து பேசுறது சுத்தமாவே எனக்கு பிடிக்கல. அண்ட் அவங்க சொன்ன விஷயங்களும் சரியில்லை. நமக்குள்ள நம்ம ஒரு வைப் செட் ஆகி ப்ராப்பரான கேம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பேசினாங்க. அட்லீஸ்ட் அந்த டைமில் சரண விக்ரம் உள்ள வந்து அந்த மாதிரி பேசாத இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே பேசவே இல்லை. அதனால அவனுக்கு சுத்தமாவே எனக்கு பிடிக்கல. அவன் இந்த மாதிரி பண்ணது தப்பு, அவன் தங்கச்சி பண்ணதும் தப்பு அப்படின்னு சொல்லி மாயா பூர்ணிமாட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்தமா அப்படின்னு போயிடணும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் மனைவிக்கு வந்து புலம்பிட்டு இருந்தாரு. ரவீனா அவங்க அம்மா வந்ததான் எந்த பிரச்சனையா இருக்காது, ரவீனா அவங்க ரிலேட்டிவ் வந்ததான் மிகப்பெரிய பிரச்சனை, அதனாலதான் அவங்க ஆதங்கத்தை கொண்டு தீர்த்துட்டாங்க, நான் இன்னும் சொல்ல அவங்க கேட்டுக்கவே இல்லை, நான் சொல்றது அவங்களுக்கு புரியவே அப்படின்னு மணி சொல்லதுக்கு ரவீனா இவங்க வந்தங்காட்டி பரவாயில்ல, எங்க அம்மா வந்து இருந்தாலும் டபுள் மடங்கு பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க ஆக்சுவலி எதுவுமே சொல்லல. அவங்க கேம் அவங்க தனித்தனியாக விளையாடுங்க மட்டும்தான் சொன்னாங்க. மற்றபடி அவங்க வேற எதுவுமே பேசல. அவங்க லவ் பண்ணாதீங்க, லவ் பண்றது தப்பா இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. கேம் மட்டும் தனித்தனியாக விளையாடுங்க, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாங்கிற மைண்ட் ஆஃப் அவங்க பேசுன மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி ரவீனா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மணியோட ரியாக்ஷன் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இன்னும் ஃபேமிலி ரன் முடியல. விசித்ரா அவங்க ஃபேமிலி உள்ள வந்து ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க. ரொம்பவே கியூட் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. அது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.